بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العلي العظيم عن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الله أفرح بتوبة عبده من أحدكم سقط على بعيره وقد أضله في أرض فلات صدق رسول الله صلى الله عليه وسلم சகல புகழும் புகழ்ச்சியும் எல்லா வல்லமையும் படைத்த ஏகநாயன் அன்பாளன் ஆற்றல் மிக்கவன் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ். அவனது ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், இறுதி நாள் வரை வாழ்கின்ற வாழப்போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்டவனாக இஷாவுடைய தொழுகையை தொழுதற்கு பின்னால் அன்றாடம் ரஜப் மாதம் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த புகாரி ஷரீஃப் ஓதப்பட்டு அதன் பிற்பாடு இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் எங்களுக்கு உலமாக்களால் உபதேசங்கள் ஒவ்வொரு நாளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனைவரும் மிகவும் பொடுபோக்காக மிகவும் அலட்சியமாக தவறவிடுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி இங்கு உரையாற்றலாம், உபதேசம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய காலத்தில் நாங்கள் அனைவரும் எங்களுக்குள்ளால் பேசிக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில், எங்களுக்குள்ளால் கதைத்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றி, கெட்ட நிகழ்வுகளை பற்றி கதைத்துவிட்டு காலம் கெட்டு போய்விட்டது, காலம் நாசமாகிவிட்டது, அனாச்சாரங்கள் கூடிய காலம் என்று இந்த காலத்திற்கு ஏசக்கூடியவர்களாக, இந்த காலத்தை சபிக்கக்கூடியவர்களாக எங்களில் பலர் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். இது அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்ட காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுது இப்படியான வார்த்தைகளை நாங்கள் சொல்வதை அடிக்கடி நாங்கள் கேட்டிருப்போம், ஏன் நாங்களே கதைத்திருப்போம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த காலம் கெட்டு போவதற்குரிய காரணம் என்ன? இந்த காலத்தை சீர்படுத்துவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு நோய் எங்களுக்கு வந்துவிட்டால் அந்த நோயை குணப்படுத்துவதற்கு யோசிப்போமா, அல்லது வெறுமனே அந்த நோய் எனக்கு வந்துவிட்டது என்று எங்களுக்குள்ளாலேயே நொந்து கொள்வோமா? அந்த நோயை குணப்படுத்துவதற்கு நாங்கள் மருந்தெடுப்போம், நிவாரணிகளை தேடுவோம், எங்களால் ஏழுமான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த வகையில்தான் இஸ்லாம் மிக முக்கியமாக ஒரு மனிதன் மிக முக்கியமாக நிவாரணம் எடுக்க வேண்டும் என்று, மருந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற நோய்தான் உள்ளம் சார்ந்த நோய்கள்.
உள்ளம் சார்ந்த நோய்கள். இந்த நோய்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான மருந்து தான் தௌபா எனும் பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார் எனும் பாவ மன்னிப்பு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் முஸ்லீம்களிடத்தில் மிகவும் குறைந்த வண்ணம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது, மிகவும் குறைந்த வண்ணம் சென்று கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு தவறு செய்தால் உடனடியாக இஸ்திக்ஃபார் செய்வது, ஏதாவது ஒரு தவறு செய்தால் உடனடியாக அல்லாஹ்விடம் மீள்வதென்பது முஸ்லீம்களிடத்தில் மிக அரிதான விடயமாக இன்று மாறி வருகின்றது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தௌபா பாவ மன்னிப்பு யாரிடத்தில் இருந்து இல்லாமல் போகுமோ அவருடைய பாவங்கள் அதிகரிக்கும். யாருடைய உள்ளத்திலிருந்து பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் இல்லாமல் போகுமோ அவருடைய பாவங்கள் அதிகரிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். வஹைருல் ஹத்தாஈன தவ்வாபூன், அந்த தவறு செய்யக்கூடியவர்களில் ஆக சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அந்த பாவத்திற்காக தௌபா செய்து பாவ மன்னிப்பு செய்து மீளக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று பாவ மன்னிப்பினுடைய அந்த தாத்பரியத்தை உணராமல், இந்த தௌபாவை இஸ்லாம் எந்த இடத்தில் வைத்திருக்கின்றது என்பதனை சிந்திக்காமல், எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் ஒரு தடவை தௌபா செய்கிறோம். நோன்பு வந்தால், நோன்புடைய காலங்கள் வந்தால் 27ஆம் கிழமை மாத்திரம் தௌபா செய்வது எத்தனையோ பேருக்கு இன்று வழக்கமாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நாளில் 100 தடவைகளுக்கு மேலால் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? மா தகத்தம மின் ذنبك وما تأخر. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டான், உங்களுடைய முன்பின் பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இந்த முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே ஒரு நாளைக்கு 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்கின்றார் என்றால், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு தவறுகளில் பாவங்களில் ஈடுபடுகின்ற நாங்கள் எத்தனை தடவை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், எத்தனை தடவை தௌபா செய்ய வேண்டும்? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த வகையில் தான் இஸ்லாம் தௌபாவை வெறுமனே பாவங்களுக்கு பரிகாரமாக, பாவங்களை மன்னிப்பதற்காக மாத்திரமல்லாமல் அதனை ஒரு மிக பெரும் இபாதத்தாக, வணக்கமாக மாற்றி இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனத்திலே இருந்து அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை மீறி ஒரு பாவத்தை செய்து விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா உலகத்திற்கு அவர்களை தூக்கி வீசுகிறான், உலகத்திற்கு அனுப்புகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதலாவதாக அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்ட துஆவை அல்லாஹு தஆலா சொல்லி தருகின்றான். காலா, அவர்கள் இருவரும் கூறினார்கள், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களுக்கு நீ மன்னிப்பை தந்து எங்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் நாங்கள் மிக பெரும் நஷ்டவாளிகளாகி விடுவோம், மிக பெரும் நஷ்டவாளிகளாகி விடுவோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வரலாற்றில் இருந்து எங்களுக்கு ஒரு விடயம் தெரிய வேண்டும். மனிதன் முதலாவதாக உலகத்தில் வந்து அல்லாஹ்விடம் கையேந்தியது பாவ மன்னிப்புக்காக. மனிதன் முதலாவதாக அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்டது பாவ மன்னிப்பை. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் இந்த பாவ மன்னிப்புக்கு வைத்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒரு மனிதர் பாவம் செய்துவிட்டு அதற்காக தௌபா செய்து அல்லாஹ்விடம் மீண்டு வருகின்ற பொழுது
அல்லாஹு தாலா எந்த அளவு சந்தோஷப்படுகின்றான் என்றால், பாலைவனத்திலே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய உணவு, உடை, குடிபானங்கள் அனைத்தும் அந்த ஒட்டகத்திலே இருக்கின்றது. அந்த ஒட்டகம் இவர் களைப்பாறுகின்ற நேரத்தில் இவரை விட்டும் வழி தவறி போய்விடுகின்றது. இவர் அந்த ஒட்டகத்தை தேடி அலைகின்றார், திரிகின்றார். அந்த பாலைவனத்தின் சூட்டிலே, அந்த சுடுமணலிலே இவருக்கு தாகமும் மயக்கமும் ஏற்படுகின்றது. மீண்டும் அவர் இளைப்பாறி அந்த இடத்தை நோக்கி திரும்பி வருகின்றார். வந்து சிறிது நேரம் தூங்குகின்றார். கண் விழித்து பார்க்கின்றார், அந்த ஒட்டகம் அவருக்கு முன்னால் நிற்கின்றது. அந்த ஒட்டகம் அவருக்கு முன்னால் நிற்கின்றது. இவருக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் மகிழ்ச்சி மிகுதியால் சந்தோஷம் அதிகமாகி, யா அல்லாஹ், நான் உன்னுடைய ரப்பு, நீ என்னுடைய அடிமை என்று உளறிவிடுகின்றார். அவ்வளவு சந்தோஷம் அந்த மனிதருக்கு. இந்த ஒட்டகத்தை தொலைத்து மீள பெற்ற மனிதன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதைவிட அதிகமாக ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு தன்னிடம் மீளுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா சந்தோஷப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பங்காக இந்த பாவ மன்னிப்பு மாற வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு இருக்க வேண்டும். இதன் மூலம் நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக மாத்திரமன்றி அல்லாஹுடன் மிக நெருக்கமான அடியார்களாக எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ள முடியும். எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் பேணிக் கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதனால் தான் சஹாபாக்கள் தன்னுடைய பாவம் எந்த வகையிலாவது மன்னிக்கப்பட்டு விட வேண்டும் என்று மிகப்பெரிய தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து அந்த ஹத்துகள், தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு விட வேண்டும், இந்த உலக வாழ்க்கையுடன் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட வேண்டும் என்ற அந்த அபாவில், அந்த ஆர்வத்தில் சஹாபாக்கள் மும்முரமாக ஈடுபட்ட வரலாறுகளை நாங்கள் காண்கின்றோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்தில் சொன்னார்கள், மனிதனுடைய இயல்பான குணம் பாவம் செய்வது. மனிதனுடைய இயல்பான குணம் பாவம் செய்வது. இந்த பாவத்திலிருந்து மீண்டு வருவதுதான் அவனுக்குரிய பரிகாரம், அவனுக்குரிய நன்மையாக மாறுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நாளை மறுமை நாளையில் ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் கொண்டு வரப்படுவான். இந்த அடியான் செய்த சிறிய சிறிய பாவங்கள் அனைத்தும் ஒன்றும் விடாமல் அவனுக்கு முன்னால் படம் போட்டு காட்டப்படும், எடுத்து காட்டப்படும். இந்த பாவங்களை கண்டவுடன் இந்த அடியான் அழ ஆரம்பித்து விடுவான். இப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த அடியானை பார்த்து கேட்பான், ஏன் நீ அழுகின்றாய்? என்னுடைய அடியானே, ஏன் நீ அழுகின்றாய்? அதற்கு அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ், நான் செய்த சிறிய சிறிய பாவங்கள் கூட ஒரு அணுவும் தவறாமல் பதியப்பட்டிருக்கின்றதே, இங்கு எடுத்து காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றதே. என்னுடைய பெரிய பாவங்கள் எடுத்து காட்டப்பட ஆரம்பித்தால் நான் நிச்சயமாக நரகத்திற்குரியவனாக மாறிவிடுவேன் என்ற பயத்தில் தான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வான். அந்த அடியானை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்வான், இந்த உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் நீ பகலிலே பாவம் செய்தால் இரவிலே என்னிடம் கண்ணீர் வடித்தாய். இரவிலே பாவம் செய்தால் பகலிலே என்னிடத்தில் கண்ணீர் வடித்தாய். இப்படி நீ பாவம் செய்து கண்ணீர் வடித்து, பாவம் செய்து கண்ணீர் வடித்து, தௌபா செய்து செய்து உன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தாய். அந்த தௌபாக்களை நான் கபூல் செய்து கொண்டேன், அந்த தௌபாக்களை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ உலகில் வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலும் என்னிடம் அழுதாய், இப்பொழுதும் நீ எனக்கு முன்னால் அழுகின்றாய். உன்னுடைய கண்ணீர் என்னிடம் கபூல் செய்யப்பட்டு விட்டது. உன்னுடைய சிறிய பாவங்கள் அத்தனையும் உனக்கு நன்மையாக மாற்றி தருகின்றேன். பெரிய பாவங்கள் அனைத்தையும் நான் உன்னிடமிருந்து மன்னித்து விடுகின்றேன். செல் சுவனத்திற்கு என்று அந்த அடியானை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து கடைவாய் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்து விட்டு சொன்னார்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து, அல்லாஹ்வுடைய அந்த பாசத்திலிருந்து ஒரு போதும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். ஒரு போதும் நிராசை அடைந்து விடாதீர்கள். அவன் மன்னிப்பவன், மன்னிப்பை ஏற்பவன். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம். யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், நீ மிகவும் சங்கையானவன், மன்னிப்பவன். துஹிப்புல் அஃவ, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுவாயாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். கேட்பதற்கு நாங்கள் தயாரில்லை என்றால் எங்களை விட நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும்? கையேந்தி என்னுடைய பாவத்திற்கு நான் அழுது புலம்பவில்லை என்றால் எங்களுடைய பாவங்களுக்கு சாட்சி கூறப்போவது யார்? இந்த பாவங்களை அவனிடம் ஒப்படைத்து மீண்டு நல்லடியார்களாக மாறவில்லை என்றால் எங்களுடைய பாவம் அதிகரிக்கும் என்ற உணர்வில்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. மன்னிக்க கூடிய ரப்பு, இரக்கமான ரப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு பெண்மணி ஒரு கூட்டத்தில் தன்னுடைய பிள்ளையை தொலைத்து விட்டாள். தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கின்றாள். அங்கும் இங்குமாக பதறி போய் விடுகின்றாள். பதறி போய்விட்டு தன்னுடைய பிள்ளையை கண்டவுடன் ஓடோடி சென்று அந்த பிள்ளையை பிடித்து கட்டி அணைக்கின்றாள். தன்னுடைய மார்போடு கட்டி அணைக்கின்றாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், அந்த பெண்ணிடமிருந்து அந்த குழந்தையை பறித்து நெருப்பிலே போட போனால் அவள் ஏற்றுக்கொள்வாளா? அவள் ஒத்துக்கொள்வாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இல்லை யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக இல்லை. இந்த தாயை விடவும் பல மடங்கு இரக்கமானவன் தான் அந்த ரப்பு. இந்த தாயை விடவும் பல மடங்கு இரக்கமானவன் தான் அந்த ரப்பு. அவன் ஒரு போதும் தன்னுடைய அடியானை நரக நெருப்பிலே போட்டு சித்திரவதை செய்வதை விரும்ப மாட்டான். மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இந்த தௌபாவுக்கும் இந்த இஸ்திக்பாருக்கும் இஸ்லாம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது. அடிக்கடி ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹு தாலா தன்னை கஃபூருர் ரஹீம் என்று கூறுகின்றான். மன்னிப்பவன், இரக்கமானவன் என்று கூறுகின்றான். ஒவ்வொரு நாளும் நாங்கள் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் முன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் அன்பாளன், நிகரற்ற அன்புடையவன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி ஆரம்பிக்கின்றோமே, அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் இருக்கின்ற அந்த அர் ரஹ்மானும் அர் ரஹீமும் எங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு தூரம் பதிந்திருக்கின்றது என்பதனை நாங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்துவிட்டால், ஏதாவது ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபட்டால், அதை கண்டால் தண்டிப்பதற்கு முன்னால் அவனை தௌபா செய்ய பழக்குங்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடு, 2 ரக்காத் சுன்னத் தொழு என்று அந்த பிள்ளையை பழக்குவதினூடாக அந்த பாவ காரியங்களிலிருந்து அவன் தூரமாகுவதை நாங்கள் கண்கூடாக காண முடியும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவேதான் இஸ்திக்பாரும் இந்த தௌபாவும் எங்களுடைய பாவங்களை எங்களிடமிருந்து கலட்டி எங்களை பரிசுத்தமானவர்களாக, தூய்மையான முஃமின்களாக மாற்றி அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக எங்களை மாற்றுகின்றது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாறு, அதை கூறிவிட்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்கள், இந்த அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், இவர்களுடைய அல்லாஹுடனான தொடர்பு எந்த அளவு இருக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரயாணம், தன்னுடைய அறிவை தேடிக்கொள்வதற்காக அவர் பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஒரு நாள் இவர் பிரயாணம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஊரிலே இரவை கழித்துவிட்டு செல்லலாம் என்று அந்த ஊரினுடைய பள்ளி வாயலுக்கு செல்கின்றார். அந்த பள்ளி வாயலில் இவருக்கு தூங்குவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. அந்த பள்ளி வாயலில் நீங்கள் தங்க முடியாது என்று அவரை அந்த பள்ளியை விட்டு வெளியேற்றி விடுகின்றார்கள். இப்பொழுது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முன்னால் இருக்கின்ற ஒரு வெறுப்பகம், பேக்கரி ஒன்று இருக்கின்றது. அந்த பேக்கரியினுடைய உரிமையாளரிடம் சென்று கேட்கின்றார், நான் இன்று உங்களுடன் தங்கிக் கொள்ளலாமா? அந்த உரிமையாளரும் அனுமதி கொடுக்கின்றார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த பேக்கரி உரிமையாளருடன் பேசி விருந்தினராக அங்கே தங்கிக் கொள்கின்றார். அன்று இரவு
இரவுடைய தொழுகைகளை எல்லாம் தொழுதுவிட்டு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தூங்குகிறார்கள். அதிகாலை நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புகின்றார்கள். இந்த பேக்கரி உரிமையாளர் எழுந்து தன்னுடைய பேக்கரிக்குரிய அந்த தேவையான பொருட்களை எல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றார். இவர் வேலை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் வாயால் ஏதோ ஒன்றை முணுமுணுத்து கொண்டே இருக்கின்றார். அதை பார்த்த இமாம் அவர்கள் கேட்கின்றார், நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? அந்த உரிமையாளர் கூறுகின்றார், நான் அல்லாஹ்விடம் அதிகம் இஸ்திக்பார் செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவன். நான் என்னுடைய வேலைகளின் போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்லிக்கொண்டே வேலை செய்து கொண்டிருப்பேன். அதன் மூலம் எனக்கு என்னுடைய உள்ளத்திற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். நான் அல்லாஹ்விடம் என்னுடைய பாவங்களை எல்லாம் ஒப்படைத்த ஒரு திருப்தி உண்டாகும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இமாம் அவர்களுக்கு அவர் படித்த ஒரு விடயம் ஞாபகம் வருகின்றது. யார் இஸ்திக்பார்களை அதிகம் செய்கின்றார்களோ அவருடைய துஆக்களை அல்லாஹு தஆலா உடனடியாக ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த படித்த அந்த விடயம் ஞாபகம் வந்தவுடன் அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் இதுவரை கேட்ட துஆக்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு அங்கீகரிக்கப்படாமல் விட்டிருக்கின்றதா? அந்த மனிதர் கூறுகின்றார், நான் கேட்ட துஆக்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது, ஒரே ஒரு துஆவை தவிர. அது என்ன துஆ தெரியுமா? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் என்ற ஒரு பேரறிஞர் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை நான் சந்தித்து என்னுடைய வீட்டிற்கு ஒரு நாள் விருந்தாளியாக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு மிச்ச நாள் வைத்து இருக்கின்றது. இதனை வைத்து நான் துஆ செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் இமாம் அவர்களுக்கு மேல் சிலிர்க்கின்றது. நீங்கள் செய்த துஆ அந்த இமாமை அல்லாஹு தஆலா அவனுடைய மாளிகையிலிருந்தே விரட்டி விட்டான். அவனுடைய மாளிகைக்கே இடம் கொடுக்காமல் விரட்டி விட்டான். நான் தான் அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் என்று கூறி அந்த மனிதரை வாரி அணைத்துக் கொள்கின்றார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் இஸ்திக்பாருக்கு, பாவ மன்னிப்புக்கு இருக்கக்கூடிய சக்தி. இந்த பாவ மன்னிப்பின் மூலம் நாங்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அடியார்களாக மாற ஆரம்பிப்போம். இதன் மூலம் நாங்கள் தூய்மையான முஃமின்களாக, முஸ்லீம்களாக நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு போதுமானதாக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அனைத்து விடயங்களிலும் நாங்கள் பாவ மன்னிப்பை அதிகப்படுத்துவோம். இதன் மூலம் எங்களுடைய அனைத்து விடயங்களிலும் எங்களுக்கு ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகும். இதன் மூலம் நாங்கள் உண்மையான தூய்மையான முஃமின்களாக மாற முடியும். எனவே நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் தௌபா செய்த அனைத்து பாவங்களையும் ஒப்படைத்து விட்டு அந்த தூய்மையான முஃமின்களாக உன்னை சந்திப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. மரண தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று மரணிக்கின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.